10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.1 முதல் கணக்கு பார்க்குறோம். கீழ்கண்ட புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு காண்க. இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தின் பரப்பு நாற்கரத்தின் பரப்பு ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளதா என சோதிக்கவும். இந்த மாதிரியான கேள்விகள் உண்டு. இந்த முதல் கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 சப்டிவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் முதல் சப்டிவிஷனில் இருக்கக்கூடிய 3 புள்ளிகள் 1, -1, -4, 6 மற்றும் -3, -5. இந்த 3 புள்ளிகளுக்கும் நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ABC அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு இது ஒரே நேர்கோட்டில் அதாவது முக்கோணத்தின் பரப்பு காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த நேம் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் கடிகார திசையில் கொடுக்கக்கூடாது, கடிகார எதிர் திசையில் ஏபிசின்னு நேம் கொடுத்துட்டு வரோம். இதில் நம்ம -4, 6ங்கிற புள்ளிக்கு ஏன்னும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய புள்ளி -3, -5க்கு சிபின்னும், 1, -1க்கு சின்னும் நேம் கொடுக்குறோம். முக்கோணத்தின் பரப்புக்கு உண்டான சூத்திரத்தை எழுதிக்கலாம். அதே போல் எந்த புள்ளியை ஏபிசின்னு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதை எழுதிக்கலாம். ஏ என்பது -4, 6, பி என்பது -3, -5, சி என்பது 1, -1. நம்மளாக தான் இந்த நேம் கொடுக்கறதுனால என்க அப்படின்னு கொடுத்துக்கிறோம். முக்கோணத்தின் பரப்புக்கு உண்டான சூத்திரம் எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, முக்கோணத்தின் பரப்பு 3 புள்ளிகள் இருக்கு. 3 புள்ளிகளையும் x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு கொடுப்போம். அப்போ முதல் புள்ளி x1 y1 ஒரு மட்டு மதிப்பில் எழுதிக்குவோம். அடுத்து x2 y2 x3 y3 x1 y1 திரும்ப முதல் புள்ளியவே எழுதிப்போம். பரப்பு அப்படிங்கிறதுனால அலகு சதுர அலகுகள்னு கொடுத்துடலாம். இதில் புள்ளிகள் ஒன்னொன்னையும் பிரதியிடுவோம். முதல் புள்ளி x1 y1 ஏன் எதுக்கு நேம் கொடுத்துருக்குறோம்? -4, 6ங்கிற புள்ளி. அப்போ x1 y1 ஆனது -4, 6. அடுத்த புள்ளியானது பிங்கிற புள்ளி -3, -5, x3 y3 1, -1 திரும்ப x1 y1 -4, 6. இதை சுருக்கலாம். 1/2 சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது மட்டு மதிப்பு கொடுத்துப்போம். மட்டு மதிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா -4, -5 பெருக்கிறோம் 20. முதல்ல மேலே இருந்து கீழாக பெருக்கணும் எண்களை. அதை அங்கே என்ன குறி வருதோ அந்த குறிகளே கொடுத்துப்போம். -3ஐயும் -1ஐயும் பெருக்கிக்கிட்டோம்னா +3, 1 பெருக்கல் 6 +6. அடுத்து கீழிருந்து மேலாக கொடுக்குறப்ப பொதுவாக மைனஸ் குறியை வெளியில் போட்டுக்கலாம். கீழிருந்து மேலாக ஒவ்வொரு எண்ணையும் பெருக்கிக்கிட்டு வரலாம். 6 பெருக்கல் -3 -18, -5 பெருக்கல் 1 -5, -1 பெருக்கல் -4 அப்படிங்கிறப்ப +4. ஒரு பிராக்கெட்டு மாடுலஸ். இந்த எண்களை சுருக்கலாம். 1/2 மாடுலஸ் 20 + 3 + 6 29. -18ஐயும் -5ஐயும் கூட்டிக்கிட்டோம்னா -23, -23 + 4 அப்படிங்கிறப்ப -19. -19 அப்படின்னு இதனுடைய மதிப்பு இருக்கும். 1/2 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் 29 -× +19. இந்த எண்களை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 29 + 19 48. +48 இருந்தாலும் +48 தான், -48 இருந்தாலும் +48ன்னு எழுதுவோம். அதுதான் இந்த மட்டு மதிப்புக்கு உண்டான நிபந்தனை. 1/2 பெருக்கல் 48 1 2 2 2 4 4 2 8. அப்போ மதிப்பானது 24 சதுர அலகுகள். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷனில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகளானது -10, -4, -8, -1 மற்றும் -3, -5. இந்த 3 புள்ளிகளையும் வரைபடத்தில் குறிக்கலாம். வரைபடத்தில் புள்ளிகளை குறிச்சிட்டோம். இதுக்கு நேம் கொடுக்கலாம். -8, -4, -8, -1, -3, -5ங்கிற புள்ளிக்கு எப்படி வேணாலும் நேம் கொடுக்கலாம். இதில் முதல் புள்ளியாக நம்ம குறிச்சிருக்கிறது -8, -1 கடிகார எதிர் திசையில் நேம் கொடுக்குறப்ப இந்த புள்ளிக்கு ஏன்னு நேம் கொடுக்குறோம். அடுத்து பி -10, -4, -3, -என்பது சி என்ற புள்ளியாக குறிச்சுக்கிறோம். எந்தெந்த புள்ளிக்கு என்னென்ன நேம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். A of -8, -1, B of -10, -4 மற்றும் C of -3, -5
என்க. முக்கோணத்தின் பரப்புக்கு நிபந்தனை எழுதிக்கலாம். முக்கோணத்தின் பரப்பு சூத்திரமானது 1/2 மாடுலஸில் x1 y1 3 புள்ளிகள் உண்டு. x2 y2 x3 y3 திரும்ப முதல் புள்ளி x1 y1 எழுதிக்கிறோம். சதுர அலகுகள் 3 புள்ளிகளையும் பிரதியிடலாம். அப்படி பிரதியிடுறப்போ 1/2 பெருக்கல் மாடுலஸில் முதல் புள்ளி -8, -y1 x2 y2 -10 -4 -3 -5 -8 -1 3 புள்ளிகளையும் குறிக்கிறோம். 1/2 பெருக்கல் மாடுலஸ் மேலிருந்து கீழாக ஒவ்வொரு எண்களையும் பெருக்கி எழுதிக்கலாம் மதிப்பை. -8 பெருக்கல் -4 32 -10 பெருக்கல் -5 +50 -3 பெருக்கல் -1 +3. அடுத்து கீழிருந்து மேலாக பெருக்கிறோம். இடையில என்ன குறி கொடுப்போம்? மைனஸ் குறி கொடுத்துடலாம் எண்களுக்கு. -1 பெருக்கல் -10 +10 -4 பெருக்கல் -3 +12 -5 பெருக்கல் -8 +8 40. மாடுலஸில் எண்களை கொடுத்துடலாம். 1/2 பெருக்கல் இதை சுருக்கலாம். மாடுலஸ் 32 +50 82 82 +3 85. இடையில மைனஸ் குறி உண்டு. 10 + 12 22 22 + 40 62 மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா -62. ரெண்டையும் கழிக்கிறோம். 1/2 பெருக்கல் 85 - 62 23 2 23 கேன்சல் பண்ணுறப்போ 2 3ல் 2 மீதி 1 புள்ளி வச்சுக்கிறோம். 1ஓட 0 சேர்க்குறப்ப 10 10ல் 2 10. மதிப்பானது 11.5 சதுர அலகுகள் பரப்பு. தேங்க்யூ.